தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/2/2016 திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:32 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு தை அமாவாசை, சிரவண விரதம் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவாகவே அமாவாசை என்று சொன்னாலே முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள். முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். விதியை வென்றாலும் திதியை வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. விதினா என்ன? விதிக்கப்பட்டது. இவனுக்கு இன்னதுதான் என்று இறைவனால் விதிக்கப்பட்டதுக்கு பேர் விதி. அந்த விதியை கூட வென்றுவிடலாமா? மார்க்கண்டேயன் கூட என்றும் 16ஆக அவனுக்கு விதி மாறுனுச்சு. ஆனால் திதியை வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னோர்களுடைய திதி வருகிற பொழுது ஒரு வீட்டில் யாருக்காவது முடியாம இருந்துச்சு அப்படின்னா அந்த திதி தாண்டினாத்தான் அவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திதி மிக மிக வலிமையான திதி. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு 5 குழந்தைகள், எனக்கு தெரிஞ்ச குடும்பம் 5 குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா பிள்ளை பிறக்கல. அடுத்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி கணவனோட ஒத்து இருக்கல. அடுத்தது இன்னும் மிச்ச பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல. வீடோ பிரச்சனையில இருக்கு, கடன் சுமை, இப்படியெல்லாம் இருக்கே, சிரமமா இருக்கு, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவா அவர்களுடைய முன்னோர்களுக்கு அவர்கள் படைப்பு நடத்தல, இப்படி ஒரு திதிகள் எல்லாம் கொடுக்கல. இதுவரை கொடுக்கல எங்க பல ஆண்டுகளா அப்படின்னாங்க. நீங்க முதல்ல அந்த திதி கொடுங்க, ராமேஸ்வரம் போய் கொடுங்க, தை அமாவாசை அன்றைக்கு போய் கொடுங்க. மறந்ததுக்கு மகாலய அமாவாசைம்பாங்க. புரட்டாசி மாதம் வருகிற அமாவாசை மகாலய அமாவாசை. அதே போல பரவாயில்ல, இப்ப தை மாதம் தை அமாவாசைகளுக்கு கொடுங்க அப்படின்னு போய் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு திதி கொடுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே ஒரு சில மாதங்களிலேயே ஒவ்வொன்றாக நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆனிச்சு, அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலைகள் எல்லாம் கிடைச்சிச்சு, திரும்ப அவருக்கு ஒரு பெருந்தொகை வர வேண்டியது வந்துச்சு, கடன் சுமையிலிருந்து மீண்டு நல்ல நிலைக்கு வந்தார். படிப்படியான முன்னேற்றத்தை கொடுத்தது. முன்னோர்களை நினைத்தால்தான் அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் வசிக்கிறாங்க, அவருடைய ஆத்மா அங்கே இருக்கும். அதை நாம் வணங்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதற்குரிய திதி பார்த்து வணங்கணும். திதி பார்த்து நாம் வழிபட்டால் விதியை கூட வெல்லலாமா? ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள், முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள். அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் அந்த முன்னோர்களை இன்று நீங்கள் கொண்டாடினால் வாழ்க்கை குதூகலமாக அமையும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. என்ன? குரு பெயர்ச்சி. என்ன இப்பொழுதுதானே குரு பெயர்ந்தார் என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். இது குரு பெயர்ச்சி அல்ல, குரு வக்ர இயக்கத்தில் சிம்மராசிக்கு செல்கிறார். சிம்மராசிக்கு இதுவரை கன்னிராசியில் இருந்தவர் இன்றைக்கு சிம்மராசிக்கு சென்று விட்டார். அப்படி சிம்மராசிக்கு வக்ரமாக சென்ற அந்த குரு பகவான் 17/5/2016 வரை வக்ர இயக்கத்திலேயே சிம்மத்தில் இருக்கிறார். அப்ப எந்தெந்த ராசிகளை எல்லாம் பார்ப்பார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். தனுசு ராசியை பார்க்கிறார், கும்பராசியை பார்க்க போகிறார், மேசராசியை பார்க்க போகிறார். இதுவரை பார்த்த 3 ராசிகள் வேறு. ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த குருவினுடைய பார்வை தனுசு பார்க்கிறது, கும்பத்தை பார்க்கிறது, மேஷத்தை பார்க்கிறது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 8/2/2016 என்ற இன்று தினம் முதல் ஒரு இனிய பலன்கள் ஓரளவு நடக்கப் போகின்றன. அவர்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் எல்லாம் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. இழந்ததை எல்லாம் எடுத்துக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகும். இந்த நிலை 17/5/2016 வரை இருக்கிறது. எனவே இந்த தினம் நீங்கள் முன்னோர்களையும் வழிபட்டு குரு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யலாம். நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபட்டால் குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளலாம் என்ற நல்ல தகவலை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். பின்னணியாக இருப்பவர்கள் உங்களை முன்னணிக்கு கொண்டு வர முயற்சிப்பார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எடுத்தோம் முடித்தோம் என்ற காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இன்று குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே கல்யாண கனவுகளும் நனவாகும். கடைதிறப்பு விழாக்களும் நடைபெறலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பயணங்கள் அதிகரிக்கும். பெற்றோர்களால் பெருமை சேரும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக் கொள்ள நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார். திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம்.
மிதுன ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைகின்ற பொழுது சங்கடங்கள் அதிகரிக்கும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்லி வாங்கிக் கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் உருவாகலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். சக பணியாளர்களாலும் தொல்லை வரலாம். அதிகாரிகளாலும் தொல்லைகள் ஏற்படலாம். வழிபாடு உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ராகு பலத்தால் யோகங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, தூரதேசத்திலிருந்து வருகிற அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இலாகா மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மகுருவின் ஆதிக்கம். ஜென்மராமர் வனத்திலே என்பது பழமொழி. எனவே நீங்கள் ராமரை போல அவர் வனாந்தரம் சென்றது போல நாமும் வனாந்தரம் செல்வோமா என்று நினைக்க வேண்டாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்புகளை கொடுக்கும். மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் விரயங்களிலிருந்து தப்பிக்கலாம். முன்னோர் வழிபாட்டிலும் முறையாக கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, எண்ணியது நடைபெறும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. 2 செவ்வாய் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற பொழுது கோபம் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டு குணத்தோடு செயல்படுவதுதான் நல்லது. சகோதர ஸ்தானாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 2 இருப்பதால் சகோதரர்களால் உங்களுக்கு தனவரவும் உண்டு. விரயஸ்தானத்தில் குரு பகவான் 7 அதிபதி 12 இருப்பதால் உடன் இருப்பவர்களாலும் வாழ்க்கை துணையாலும் விரயங்களும் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் திடீர் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாளாக இந்த நாளை கருதலாம். இந்த நாள் இனிய நாளாக மேலும் நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முன்னோர் வழிபாட்டில் முறையாக கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீடு கட்டும் முயற்சிக்கு வித்திடும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கப் போகின்றார்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை இன்றைக்கு விற்பதன் மூலமாக மிகப்பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் கூடும் நாள். பொருளாதார நிலை உயரும். 10 குரு பகவான் இன்றைக்கு சஞ்சரிக்கின்றார். 10 குரு இருப்பதனாலே பதவியிலே உயர்வு கிடைக்கும். வக்ரவியாளனாக இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மேல் பதவிகள் கிடைக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். அதே நேரத்தில் தொழில் தொடங்குபவர்கள் கிளைத்தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். முதலீடு செய்வதற்கு முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு முன் வருவார்கள். 2 சுக்கிரன் இருப்பதால் சாதுரியமாக பேசி சில காரியங்களை சமாளித்து விடுவீர்கள். வரவு திருப்தி தரும் இந்த நாளில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனைகள் மேலோங்கும். அதிலும் இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சனி வீற்றிருக்கிறார். சனிக்குரிய 8 எண் ஆதிக்க தேதியாக இன்றைய தேதியும் அமைகின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொகை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாளை இனிய நாளாகவே நாம் கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து இணையும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் இன்றைக்கு உங்களை தேடி வரப்போகின்றார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிரியமானவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 2 புதன் இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கு நீங்கள் வாக்கு கொடுக்கப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியிலும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, சந்திரன், சூரியன், புதன் 3ம் இணைந்து கூட்டுக்கிரக யோகம் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையப் போகின்றது. ராசிநாதன் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் அடிக்கடி உடல்நிலை தொல்லைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் பயணத்தால் இன்றைக்கு பலன் கிடைக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர முன்வருவார்கள். விலையுந்தவர்கள் வீடு வந்து சேரலாம். திருமண முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம கேது என்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சனி 10 இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவோமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒப்பந்தங்கள் மாலை நேரத்தில் வரலாம். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இதுவரை இருந்த தடைகள் இன்றைக்கு அகலப் போகின்றது. குறிப்பாக
வரன்கள் வாயில் தேடி வரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, 6லே ராகு அஷ்டலட்சுமி யோகம் தரும் விதத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் கருதலாம். 8லே செவ்வாய். 8லே இருக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் தனவரவு உங்களுக்கு திருப்தியாக வந்தாலும் கூட வந்த மறுநிமிடமே செலவாகலாம். உடன்பிறப்புகளாலும் அந்த செலவு ஏற்படலாம். உடன் இருப்பவர்களாலும் அந்த செலவு ஏற்படலாம். ஆதாயமில்லாத அலைச்சல்கள் உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்று கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஒரு கடனை அடைக்க புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க இன்றைக்கு நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். ராசிநாதன் குரு மனித தெய்வங்களை வழிபட்டால் மகத்துவம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.